நாடு 10,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிருக்கார் சைக்கிள். 2 வருஷத்துக்கு முன்னே முடிவு எடுத்துட்டேன் ஷப்னா வரைக்கும் சைக்கிளில் வருவான்னு சொல்லி. இவர் இப்போ சைக்கிள் ஓடிய தமிழர். நான் பிறந்த மட்டுக்கு நல்ல ஒரு இதை தேடி தந்தது எனக்கு மிக நன்றியும். C'est comment? Ça y est? Ouais, là c'est vachement. Je vais pas mentir, je suis trop. C'est du support, c'est du support mental, c'est tout à பேர் இன்னோசென்ஸ், எனக்கு 28 வயசு. நான் பரிசில் தான் பிறந்தேன். அம்மா அப்பாக்கள் ஊர் வந்து ஷப்னா நல்லூர். ஸோ நான் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னே முடிவு எடுத்துட்டேன் ஷப்னா வரைக்கும் சைக்கிளில் வருவான்னு சொல்லி. அம்மன்ட்டு தான் நான் சொன்னான். அதே மாதிரி கிளம்பி நிறைய கடையில் வந்து கஷ்டம் வந்து வெயில் காற்று மழை தாண்டி ஒரு நாளும் ஓடணும்னு சொல்லி ஜப்பானுக்கு வந்து இன்றைக்கு வந்துட்டேன் 3 வருஷமாக 10,000 கிலோமீட்டர் ஓடிட்டேன். நான் இது எதுக்கு செஞ்சேன்னுடா ஷப்னா வந்து 10 வருஷத்துக்கு முன்னே வந்துருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னே வந்து எனக்கு ஷப்னா இந்த நாடு தான். இப்போ திருப்பி இந்த நாட்டுக்கு வருவோம். நான் சைக்கிளில் வந்து மிச்ச நாட்டிலையும் பாட்டு அவங்களோட கலாச்சாரத்தையும் அறிஞ்சு கொண்டு இந்த எங்களோட அப்பா அம்மா சொல்லி பாரிஸ்லேருந்து ஜப்னா வந்து ரூட் வந்து ஜெர்மனால் வந்து ஆஸ்திரியா, ஸ்லோவாக்கி, ஹங்கரி, செர்பியா, துர்க்கிஷ், ஜார்ஜியாலேருந்து கசாக்ஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வந்து பாகிஸ்தான்லாம் செய்ய முடியாமல் போச்சு. பார்டர் க்ளோஸ், பாகிஸ்தான் இந்த பார்டர் க்ளோஸ். அதில் ஃப்ளைட் எடுத்து நியூ டெல்லியிலேருந்து வந்து இங்கே வந்து நாகப்பட்டினத்துலேருந்து நான் போட்டுருக்கேன். மொத்தம் 13 நாடு 10,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிருக்கார் சைக்கிள். 11 நாடு கடந்து வந்திருக்கார் இந்த ட்ரிப்பில். அது சொல்லுங்க எத்தனை கிலோமீட்டர்? மொத்தமாக 10,000 கிலோமீட்டர் கிட்ட 3 மாதத்தில் செஞ்சு ஒரு 13 நாடு கடந்து இங்கே கேம்பாங்க. ஒரு பயணத்துக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஜப்னா பாரிஸ் டு ஜப்னான்ற இந்த பயணத்தோட பர்பஸ் என்ன நோக்கம் அல்லது என்ன மோட்டிவ்? எனக்கு வந்து ஜப்னா வந்து நிறைய காலம் கொஞ்சம் எல்லாம் இப்போ நல்லா நிலைமைக்கு வந்திருக்கு. எனக்கு என்னென்னா ஷப்னா வந்து வேர்ல்டுக்கே ஷப்னா காட்டணுன்ட்டு எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஷப்னா வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது, நிறைய பீப்புள்ஸு நல்ல நைஸான பீப்புள்ஸ்லாம் இங்கே பார்க்கலாம் வந்து சொல்லி தான் இந்த இதை நான்
ஸ்டார்ட் பண்ணேன். வாய் பாரிஸ் ஜப்னா. ஒரு எல்லாரும் ஜப்னா விட்டு போயிருக்காங்க. இப்போ எனக்கு என்ன விருப்பம் இல்லை, திருப்பி ஜப்னாக்கு வேறு போகிற மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்து பெறலாம், அந்த நிறைய விஷயம் எங்கள் ஜப்னாவில் பண்ணலாம்னு சொல்லி அதுக்காண்டி தான் நான் பரிசு ஜப்னா. நிறைய நாடுகளை கடந்து வந்திருக்கிறீங்க. உங்களோட அந்த பயணம் எப்படி ரிசீவ் பண்ணப்படுது ஒவ்வொரு நாட்டு அரசாங்கங்களால் அல்லது அமைப்புகளால்? ஒவ்வொரு நாடுகளும் எப்படி வரவேற்பு எப்படி வரவேற்பு செய்வாங்க? அதில் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, ஒரு நாட்டுக்கு போய்க்க கவனம், அவங்க இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு சொல்லி கவனமாயிருன்னு சொல்லி. நான் இப்பொழுதில் பெருசாக அப்படி ஒன்றும் தோணலை. எல்லாரும் என்ன நல்லா அழைத்து வீட்டை வந்து தங்கும்போது, இப்போ நான் ரோட்டில் போயிருந்தால் கூட காரில் நிறுத்தி எனக்கு தண்ணி தருவாங்க, சாப்பாடு தருவாங்க, எங்கள் வீட்டை வந்து தங்குன்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே கேட்காம அவங்களே நிறைய பேர் வந்து என்னை வந்து நல்ல மாதிரி பார்த்து தான் இருந்துட்டாங்க. இது ஒவ்வொரு நாட்டிலையும் அப்படி நடந்திருக்கு எனக்கு. உங்களோட இந்த பயணம் நிறைவு பெற சந்தர்ப்பத்தில் புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்களுக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? புலம்பெயர்ந்து வாழ்கிற டயஸ்போரா தமிழர்களுக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து பயண முடிவில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? புலம்பெயர்களில் இந்தியாவில் வந்தார்களுக்கு என்ன சொல்ல ஊர் மக்கள் அந்த உங்களோட புலம்பெயர் மெசேஜ் அந்த இடங்கள்லாம் உங்களுக்கு மெசேஜ் ஓகே. அப்போ என்ன சொல்ல விரும்புகிறீங்க? Les gens qui se déplacent, les gens qui sont la communauté, la diaspora se déplace. ouais, que les gens au Jaffna, on a une deuxième chance et sorry. வெளிநாட்டில் தமிழர்கள் இப்போ நான் அங்கேருந்து வந்து இல்லை ஒருத்தரும் நம்ப மாட்டாங்க, நான் சைக்கிள்லேருந்து வேற போகிறேன், ஏன் ஜப்னாக்கு திருப்பி வேற போகிறேன், நீங்கள் அங்கே அந்த ஊரை விட்டு போயிருக்கீங்க, வெளிநாட்டிலேயும் திருப்பி அந்த ஊருக்கு போயிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து எனக்கு நிறைய நிம்மதி இருக்குது. இங்கே வந்து திருப்பி வாழக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி எல்லாம் நிறைய விஷயம் கூட இங்கே திருப்பி பண்ணலாம். அங்கே பண்ணுற மாதிரி ஃப்ரான்ஸில் வந்து இப்போ போயிருக்கிறோம். நான் அப்பா அம்மாக்கள் தேவையான விஷயத்துல தான் அங்கே இருந்து போனதை அவங்களோட பிள்ளைகளுக்காண்டி. இப்போ எங்களுக்கு திருப்பி வேறு கார்த்தியாக இருக்குது. வெறும் இப்போ சைக்கிள் வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுவேன். நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணீங்க நீங்கள் தானே? இப்போ இந்த வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு எல்லாரையும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரைட் ஃபார் சிலோன் இந்த இதெல்லாம் இங்கே வந்து எனக்கு இந்த போலீஸு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி மிக்க நன்றி. அவங்களோட தேங்க்யூ. பாப்பன் எல்லோரும் இது சுகர்னா எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அதையும் விட துறையிலேருந்து ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் கிட்ட எனக்கு இன்ஸ்டாகிராம் வந்துட்டான். ஒவ்வொரு நாளும் எனக்கு மெசேஜ் அனுப்பினது. ஒரு நாள் நான் ஒரு ஸ்டோரி போடலைன்னா எங்கே இன்னும் நிற்கிறீங்க, எங்கே போயிட்டீங்க, ஏதாச்சும் உங்களுக்கு நடந்துட்டாண்டு ஒவ்வொரு நாளும் எனக்கு மெசேஜ் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. பிறந்த இடம் கரோட்டி மேற்கு கண்பொன்னை. நான் வந்து மதிப்பண்ண இடம் நல்லூர் ஜாப்னா. என்னுடைய மகன் பிறந்தது நான் ஃப்ரான்ஸுக்கு போய் கிட்டத்தட்ட 40 வருஷம். என்னுடைய மகன் பிறந்தது ஃப்ரான்ஸில். அதோடு அவருடைய இது வந்து ஒவ்வொரு ஸ்போர்ட்டும் வந்து இது சம்பந்தமாக சைக்கிள் சம்பந்தமாக ஒவ்வொரு ஸ்போர்ட்டும் அது மற்றது ஸ்கீ ஓடுறது, அந்த ஐசியில் ஓடுறது, அப்படியான ஸ்போர்ட் எல்லாமே அவருக்கு ஒரு பெரிய ஒரு விளையாட்டில் இது ஒரு விருப்பமான ஒரு இதாக நினச்சிக்கொண்டு அத்தோடு இப்போ கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஃப்ரான்ஸுக்குள்ளே ஓடி வந்தேன். ஸ்பெயின் எல்லாம் போய் வந்தேன். அப்போ தான் நார்மலாக நாங்கள் எடுத்து விட்டோம். 2 வருஷத்துக்கு முன்னே சொன்னேன், நான் வந்து இப்படி 2 வருஷத்தில் பாரிஸ் டு ஜப்னா நாங்கள் அதை லேசாக எடுத்துட்டோம். திடீரென்று அந்த 2 வருஷத்துக்குள்ள இப்போ தான் அடுத்த முடிவில் எங்களுக்கு தாங்கியலாக போச்சு. என்னென்னு சொல்கிறேன், மார்னிங் நான் வேலைக்கு 5:30 போக தொடங்குவேன். முதல் வந்து இவருடைய மெசேஜை தான் பார்ப்பேன்.
இங்கே நிற்கிறாருன்னு அந்த மெசேஜ் வராட்டி ஒரு இல்லை தனியாக இவார் அப்போ அந்த மெசேஜ் யாரோடையும் இல்லை தானே அந்த மெசேஜ் இவர் அனுப்பினா தான் நான் சந்தோஷமாக போய் வேலை செய்வேன். இப்படி என்னுடைய 4 மாதமும் எனக்கும் அம்மாவுக்கும் ஒரு திண்டாட்டம். நான் அவள் கேட்பேன், நான் அவள் என்ன கேட்பேன். அப்படி 4 மாதம் போயிட்டு இருந்தாலும் இந்த நாட்டின் மக்களை நினச்சி இந்த நான் பிறந்த மாட்டுக்கு நல்ல ஒரு இதை தேடி தந்தது எனக்கு மிக நன்றியும். இதுவும் என் மகனுக்கு நான் தெரியும். உங்களோட பேர் என்ன? சூரன் சின்னராசா என்ற பெயர். அதோடு எனக்கு அந்த நேரங்களில் நான் பிரெஞ்சு நாட்டில் வேலை செய்யும் கூட எனக்கு 25 பேர் வேலை செய்கிறோம். அந்த கம்பெனியில் கூட எல்லாருக்கும் தெரியும். அங்கே ஒரு வயசு போல் அம்மா இருக்கிறா. அடிக்கடி எனக்கு வந்து சொல்லுவா காலமே, நீ தைக்கைப்பா, நீ யோசிக்காத மகன் நல்ல நிலைக்கு இருப்பான்னு யோசிக்காது. அதோட அங்கே உள்ளாக்கள் எல்லாம் நல்ல இல்லை பிரெஞ்சு ஆக்கள்னு சொன்னாலும் இந்த நேரம் எனக்கு ஆறுதல் சொல்லலாம். அத்தோடு இந்த ஊர் மக்கள் நடுகைவர் மெசேஜ் அனுப்பாட்டி எனக்கு தான் மெசேஜ் வரும், எனக்கு என்ன நடந்தது. நான் அப்புறம் மெசேஜ் வந்தோன்னே எல்லாருக்கும் அதே எனக்கு நேரம் போய்கொண்டே இருக்கும். அது நார்மல். என்ன அப்படியான அன்பானவர்களும் உறவினர்களும் அத்தோடு இந்த மகனுக்கு நான் நன்றியை தெரிவித்து கொண்டு இப்போது இந்த ஊரில் உள்ள வீட்டில் எல்லா நாடுகளில் பேரும் சொல்ல முடியாது நாட்டில் உள்ள எல்லா நாட்டு மக்களுக்கும் என்னுடைய உறவுகளுக்கும் நீங்கள் எங்களுக்கு இந்த உற்சாகத்தையும் இந்த ஆறுதலையும் தந்த மக்களுக்கும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய சகோதரிகளுக்கும் பெரியோர்களுக்கும் உற்சாக உணவுகள் நண்பர்களுக்கும் அன்பான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சூரன் சின்னராசா. வணக்கம். எனக்கு பேர் சின்னராசா என்கிறாங்க. ഞാൻ 95 ആണ്ട് മരിക്കണി ഫ്രാൻസിൽ പോകണം. அது பிறகு இவர் என்ன மூத்த மகன். எனக்கு 4 பிள்ளைகள். அதில் 2வது சொல்லிட்டா நான் சொல்லிட்டேன் 4 பிள்ளைகள். இவர் சிறு வயதிலிருந்து விளையாட்டில் கூடுதலான அக்கறை இருக்குது. எல்லோரும் அந்த விளையாட்டின் மூலம் என்ன சொன்னால் உடலை பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது, உடல் உறுதியை பாடக்கூடியதாக இருக்குது. எல்லோருமே இப்படி தூங்குறீங்க, இதால் உங்களோட உடம்பு தான் சீரழியுது. ஆகவே தன்னை போல் எல்லோரும் முன்வர வேண்டுமென்ற ஒரு நினைப்பில் தான் இவர் இப்படியான விளையாட்டுகளில் சேருவார். இப்போ அந்த நாட்டிலே பள்ளிக்கூடத்தில் உடுத்தி லீவ் விட்டால் வீட்டில் நிற்க மாட்டேன். கிளப்பில் சேர்ந்து டீச்சர்ஸ் மேரோடு வெளிக்கிட்டுருவோம் அந்த லீவுக்கில். ஆனால் வீட்டில் நிற்கிறோன்னா சரியான ஆரம்பு. அப்போ நாங்கள் அவற்றை முயற்சியை நாங்களும் தடுக்கக்கூடாது, அப்படியே விட்டோம். ஓகே, இப்படியே முயற்சியின் மூலம் சிறு வயது முயற்சியில் இருந்து அவர் இந்தளவு தூரத்துக்கு ஃப்ரான்ஸ் பரியில் இருந்து இந்த நாட்டை வந்து அடைஞ்சது. அது அவற்றை தன்னம்பிக்கை. நாங்கள் யாரும் சொல்லி யாரும் செய்கிறதில்லை. அவரவற்ற முயற்சி எப்படி இருக்கோ அதை நிறைவேற்றினதுக்கு எங்களுக்கு நன்றி. ஓகே, நம்பிக்கை என்ன கொடுத்து ஏசுவாங்க, எப்படி விட்டுட்டு இருக்கிறீங்க? நோ, அவற்ற நம்பிக்கை வீணாகாது. ஒவ்வொருத்தரும் நாங்கள் நம்புறது தான் எங்களுக்கு நடக்கணும். அது மாதிரி அவர் எங்கள் நம்பிக்கை காப்பாற்றி வந்துருக்கு. அவருக்கு நன்றி. இவர் இப்போ சைக்கிள் ஓடிய தமிழர். ஓகே, அது என்ன சொன்னால் இப்போ அரசடி அந்த அண்ணாட வீட்டை வந்திருக்கிறோம்.
சைக்கிள் வாசிப்பான் செய்யும் அதான் சைக்கிள் தான் அப்பா இதான் நான் வச்ச வீடு பாருங்க. நான் இதுலேயே 7 கிலோ லாஸ் ஆகியிருக்கேன். இந்த ஃபோட்டோ பார்க்க இப்போ என்ன பண்ணுறது? நான் இல்லை, தம்பி. தெரியும்